வெல்கம் டு அன்மி எலிவேஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் மண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிடுக்குள்ள போயிருப்பான் தனியா. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் மண்டைய போட்டு தள்ள வந்திருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்ப நடுவுல வந்து அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் ஒரு ஸ்கெலட்டன் ஆர்மிய சமன் பண்ணி விட்டுருக்கும். அவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிருந்திருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதோட நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ அவங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே அந்த ஸ்கெலட்டன் பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும் ரெட் மண்டைய பார்த்து சுத்தி வளைச்சு நிறுத்தினுங்குது. அதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும் ரெட் மண்டையும் அட்டாக் பண்றதுக்கு வேகமா வருது. ரெட் மண்டை இத பார்த்து சொல்றான். "அட ச்சே! என்னுடைய பிளான் இது எல்லாமே ஊத்திக்கிச்சு. அது மட்டும் கிடையாது. இப்ப நம்மளுடைய ஆப்போனன்ட் இந்த ஸ்கெலட்டன் தான். இது எல்லாத்தையும் நம்மளால போட்டியே போட முடியாது. ஜெயிக்கவே முடியாது" அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான் ரெட் மண்டைட்ட, "ரெட் மண்டை நீ வந்து உன்னுடைய ஹோப் இழக்காத. நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிப்போம்" அப்படி சொல்லிட்டு, "பிளேட் ஆஃப் எவல்யூஷன் பேலன்ஸ் மோட்" அப்படி சொன்னோனயும், அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுது. உடனே ஹீரோ சொல்றான் ரெட் மண்டிய பார்த்து, "கடைசி மூச்சு வரைக்கும் வா நம்ம ஃபைட் பண்ணுவோம்" அப்படி சொல்லிட்டு போறான். ரெட் மண்டி சரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடிறான். ஹீரோவும் அந்த ரெட் மண்டி பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கெலட்டனையும் போட்டு வெட்டினே இருக்கிறாங்க. ஹீரோ சொல்றான் அந்த ஸ்கெலட்டன் எல்லாம் வெட்டி ரெட் மண்டிட்ட, "ரெட் மண்ட பார்த்தியா? அந்த ஸ்கெலட்டன் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது" அப்படி சொல்றான். ரெட் மண்டி சொல்றான், "ஆமா இந்த ஸ்கெலட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்குது" அப்படி சொல்றான். ரெட் மண்ட பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா ஸ்கெலட்டனையும் போட்டு தாக்கினே இருக்கிறான். பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்வாட் எடுத்து அந்த ஸ்கெலட்டனுடைய வாய்க்குள்ளலாம் விட்டு ஆட்டுறான். ஹீரோ வந்து கேட்கறான் ரெட் மண்டிய பார்த்து, "நீ வந்து ஸ்கை டவருக்கு போய்க்கிறியான்னு" கேட்கறான். ரெட் மண்டி கேட்கறான், "ஸ்கை டவரா?" அப்படின்னு கேட்கறான். ஹீரோ சொல்றான், "ஆமா அந்த ஸ்கை டவர் எனக்கு வந்து புடிக்காத ஒரு இடம்னா அது அந்த ஸ்கை டவர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன்ஸ் 100 தான் வந்துனே இருந்தது. அதனால எனக்கு இந்த 100 சுத்தமா புடிக்கல" அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டனையும் போட்டு வெட்டினே இருக்கிறான். இதுல கை தனியா, கால் தனியா பருகுது. எனக்கு அந்த 100னாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்றான். அந்த 100 பார்த்தீங்கன்னா நிக்காம வந்துனே இருக்குது எக்கச்சக்கமா. அந்த மாஸ்டர் தான் பின்னாடி இருந்து சொல்லுது, "அட முட்டா பசங்களா! நீங்கலாம் சாதாரண ஒரு குழந்தைங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வார பத்தின ஒரு பேசிக் நாலேட்ஜ் கூட கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய சேர்ந்து இந்த 100 ஆர்மி உயிரோடவே இருக்கும்" அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது. உங்க 2 பேர்ல இப்ப யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த 100 ஆர்மி வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தர் சாகணும், ஒருத்தர் உயிரோடு இருக்கணும் அப்படி சொல்றான். இப்ப அங்கருந்து கட் பண்ணி அப்படியே பிரமிடுக்கு வெளில காட்டுறாங்க. பிரமிடுக்கு வெளில தான். இந்த சீ ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் டஞ்சனுக்கு வெளில கிடையாது. இந்த டஞ்சனுக்குள்ள. அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேண்டோ ஒயாசிஸ் அப்படின்னு ஒரு இடம். இது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்டோ கிரீன் கான்டினென்ட்ன்னு காட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃபேண்டோ ஒயாசிஸ்ன்னு வேற ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கிளேவர் கில்டு தான் வருது. கிளேவர் கில்டுல இருக்கிற கில்டு லீடர் எல்லாம் வராங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜரு, அங்க ஹண்டர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. உடனே அந்த ஹண்டர் லீடர் ஒருத்தன் சொல்றான், "மேனேஜர் அங்க பாருங்க யாரோ ஒருத்தன் வராங்க" அப்படி சொல்றான். உடனே அந்த மேனேஜர் திரும்பி பார்க்குறான், யார்ரா அதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா, இந்த கிளேவர் கில்டு மாஸ்டர் வந்து இவங்க கிட்ட சொல்லுது மேனேஜர் கிட்ட, "நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் அனுப்புன ரிக்வெஸ்ட் படி இவங்க எல்லாரையும் சேவ் பண்ண வந்திருக்கோம்" அப்படி சொல்லுது. உடனே அந்த யூடியூபர் பொண்ணு தான் சொல்லுது, "மாஸ்டர் நீங்க வந்து என்ன சேவ் பண்றதுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப நன்றி. நான் வந்து இப்ப சேவ் ஆயிட்டேன்" அப்படி சொல்லிட்டு போய் நிக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கில்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாங்க. தி கிளேவர் கில்டு. தி கிளேவர் கில்டு கில்டு மாஸ்டர் லியூ ஜியா அண்ட் ஜியாங் சாங் கில்டு அப்படி சொல்லிட்டு இன்னொரு கில்ட காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, இன்னொரு கில்டு வந்துக்குது. தி கில்டு மாஸ்டர் ஆஃப் ஜியாங் சிங் கில்டு கியூ சூ யான் அப்படி சொல்லிட்டு வேற ஒருத்தனை காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தா கெத்தா நடந்து வந்துருக்காங்க. உடனே அந்த மேனேஜர் சொல்றான், "சூப்பர் சூப்பரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இந்த சீ ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னெஸ்ஸ கிளியர் பண்ண முடியும்" அப்படி சொல்றான். உடனே இன்னொருத்தன் வந்து சொல்றான், ஹே! இங்க பாத்தியா? வெறும் பூச்சிங்களா இருக்கு. எவ்வளோ தான் அடிச்சு போட்டாலும் இந்த பூச்சிங்க வந்துட்டே இருக்கு" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை மண்ட தான். உடனே இருக்கிறவங்கலாம் திர்றாங்க. "ஏய்! இது எனக்கு ஃபெமிலியரான வாய்ஸ்" சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா, அவன் கில்டோட வந்துக்கிறான். தி கில்டு மாஸ்டர் ஆஃப் ராயல் மேப் சியாங் ஜி யூ. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க, "ஏய்! அவன் பக்கத்துல வரவங்க அவங்க 2 பேரு. அவங்க 2 பேரும் அவங்க மட்டும் என்கிட்ட சொல்றாதீங்க" அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பவர்ஃபுல் தான் போல. இப்ப அவன் வந்து சொல்றான், "அசோசியேஷன் தான் எங்கள வந்து அனுப்பி வச்சது. பவர்ஃபுல்லான எக்ஸ்டர்னல் போர்ஸ் கோசம்" அப்படி சொல்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளேவர் கில்டு மாஸ்டர் கிட்ட தான் வந்து பேசுறான். "உன்ன வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய கில்டு அது வந்து ரொம்ப வேகமாவே டாப்புக்கு போச்சு. ஆனா அத விட வேகமா கீழ இறங்கிடுச்சு. ஒரு ஜோக்கர் மாரி இருக்கீங்க நீங்க. அது மட்டும் கிடையாது. உன்ன மாரி பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணு. இப்போ ஒரு கிளாமரான லேடியா மாறிட்டியே" அப்படி சொல்றான். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த கில்டு மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இவன இக்னோர் பண்ணிட்டு நிக்குது. உடனே ஒண்ணு சரி காண்டாயிடுச்சு. நீ என்ன இக்னோர் பண்றியா? உன்னுடைய லைவ் ப்ராட்காஸ்ட் என்கிட்ட தான் இருக்கு தெரியும்ல" அப்படி சொல்றான். பார்த்தா எதையோ வச்சுன்னுருக்கான் போல மிரட்டுறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர தான் காட்டுறாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்கான் ஃபிரெண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க. இந்த மஞ்ச முடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்கான், வேவ் 9 வேன் ஃபேங். இனிமே இவன ஃபேங்குன்னு தான் கூப்பிடலாம். இன்னொருத்தன காட்டுறாங்க. பார்த்தா எருமாடு மாரி இருக்கிறான். இவன் கண்ணுல பார்த்தீங்கன்னா 3 கோடு ஷாங்க்ஸ் மாரி இருக்கிறான். இவன இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்கான், வேவ் 2 லூ வேன் ஹே. இனிமே இவன வேன் தான் கூப்பிடலாம். பார்த்தீங்கன்னா, இந்த எல்கான்னா யாருன்னா, முதல்ல அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ வந்து அவங்க டீமுக்குள்ள இருந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் எல்கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெறைய வச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்கான் தான் இருக்கிறது ரொம்ப பவரு.
அதான் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹெல்கள்லயும் நெறைய வேவ்ஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் 2ண்ட் வேவ், 9த் வேவ். இப்போ உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க, "ஏய் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கான்னு அது மட்டும் கிடையாது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்" அப்படி சொல்லிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அது மட்டும் கிடையாது. இந்த சி ஜோன்லயே அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படி சொல்லுது. இந்த கில்டு மாஸ்டர் இவங்க 2 எல்கான்ஸ பார்த்துட்டு, "அடச்சே! ஃபர்ஸ்ட் எல்கான்ஸா? இவங்க ஏன் இங்க வரணும்?" அப்படி சொல்லிட்டு வெறுப்பா பாக்குது. இந்த மேனேஜர் சொல்றான், "என்ன ஃபர்ஸ்ட் எல்கான்ஸா? என் கண்ண என்னால நம்பவே முடியல. இந்த மாரி இடத்துக்கு ஏன் அவங்க வராங்க?" அப்படின்னு நினைச்சுட்டு போய் அவன் அந்த ஃபேன் கிட்ட தான் போய் சொல்றான், "கிரீட்டிங்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சியால் யூ. நான் வந்து ஜொயா ஜிங்யான் கீழ தான் வேலை பார்க்குறேன்" அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், "ஏய் லூக், எனக்கு அத பத்திலாம் கவலை கிடையாது. நீ வந்து போ" அப்படி சொல்றான். "நான் இங்க வந்ததுக்கு காரணமே என்னன்னா, என்ன இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால தான் நான் வந்தேன். இல்ல நான் வந்திருக்க கூட மாட்டேன். இந்நேரத்துக்கு நான் போயி ஜாலியா இருந்திருப்பேன். சீக்கிரமா இத முடிக்கணும். சீக்கிரமா முடிச்சுட்டு வெளிய போய் பார்ல போய் நான் வந்து கேர்ள்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்" அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், மேனேஜர், "நீங்க வந்து ப்ரிப்பரேஷனே இல்லாம போக்கூடாது" அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், "டேய் டேம் இட்! நீ வந்து என்னையே எதிர்த்து பேசுறியா? எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சொன்னதுக்கு எதிர்த்து பேசியிருப்ப" அப்படி சொல்றான். உடனே அவன் பக்கத்துல இருக்கிறவன் வேணும்னே சொல்றான், "ஃபேங், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இந்த சிச்சுவேஷன இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்காத" அப்படி சொல்லிட்டு அவன் போய் கை குடுக்குறான். "மிஸ்டர் லூ, உங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் மேப் கில்ட் சார்பா ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கிறோம்" அப்படி சொல்றான். உடனே அந்த மேனேஜர் தான் சொல்றான், "ஓ கிரீட்டிங்ஸ், கிரீட்டிங்ஸ்" சொல்றான். உடனே அவன் தான் சொல்றான், "நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் எங்க கில்டு மாஸ்டர் தான். எங்க கில்டு மாஸ்டர் தான் இங்க சொன்னாரு. அதனால தான் வந்தோம். இல்ல நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து எங்க கில்டு மாஸ்டர் வந்து யாருமே இங்க அனுப்பலன்னா என்ன பண்றது? இது சும்மா ஒரு ஜோக்கோஸ் தான் இங்க வந்தோம். நாங்க வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டோம்" அப்படி சொல்றான். உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க 2 பேரும் உதவியே செய்ய மாட்டாங்களா? அப்ப எதுக்கு இங்க வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லினுக்கிறான். இவங்களுடைய பிஹேவியர் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படி சொல்றான். உடனே இங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவையும் அந்த ரெட்டு மண்டியும் காட்டுறாங்க. இந்த பிரமிடுக்குள்ள தான் காட்டுறாங்க. ஹீரோவையும் ரெட்டு மண்டியும். ஹீரோவும் ரெட்டு மண்டியும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன்ஸ் அப்படியே வெட்டினே இருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்துனே இருக்குது. ஹீரோ வந்து அந்த ரெட்டு மண்டை கிட்ட கேட்கறான். ரெட்டு மண்டை, நீ வந்து அந்த பாஸ் சொன்னத கேட்டியான்னு கேட்கறான். ரெட்டு மண்டை சொல்றான், ஆமா நான் கேட்டேன். அது வந்து ஏதோ ஒரு ஏஐ கான்ஃபிகரேஷன பத்தி தான் சொல்லுது. இது முன்ன இருந்த கான்ஃபிகரேஷன விட வேறுபட்டதா இருக்குது அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான், நான் வந்து அத சொல்லல. அது பேசுன விதத்த பார்த்தியா? அப்படி சொல்றான். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த மெட்டீரியல் ஆர்ட்ஸ் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஆர்மி வாழும் அப்படி சொல்லிச்சு. அது மட்டும் கிடையாது. நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும், இந்த மான்ஸ்டர் வந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அப்படி சொல்லிச்சு. இது ஏதோ ஒரு மெக்கானிசம் போல இருக்குது அப்படி சொல்றான். உடனே ஹெட் பண்ணி கேட்குறான், மெக்கானிசமா? ஹீரோ சொல்றான், ஆமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ போய் எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளினுக்கிறான், அட்டாக் பண்ணினுக்கிறான். ஹீரோ சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இந்த சி ஆஃப் ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெக்கானிசம் மூலமா தான் ஒர்க் ஆகுது. அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, இதத்தான் நமக்கு சொல்லுது அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ மனசுக்குள்ளயே நினைக்கிறான். அது மட்டும் கிடையாது. இன்னொரு க்ளூ என்னன்னா, நான் வந்து என்னுடைய பிளேட் ஆஃப் எவல்யூஷன் ஸ்வாட வச்சு எவ்வளோதான் இந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணாலும் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரவே இல்ல. அப்படி சொல்றான் ஹீரோ. உடனே அந்த 2 மணி செய்றான். அப்டின்னா, அந்த மாஸ்டர் சொன்ன போல ஒரே ஒருத்தர் மீதி இருக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் வந்து போகும். இரு நான் வந்து இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு எனக்கு. 1 விசஸ் 1 கிளாடியேட்டர் மோட்ல தான். ஆமா, நான் வந்து 1 விசஸ் 1 கிளாடியேட்டர் மோட்ல தான் சண்டை போட்டுருந்தேன். ஒரு நிமிஷம். இது என்கிட்ட யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் தான் சொல்லிக்கிறான் இவன்கிட்ட. "டேய் ரெட்டு மண்ட நான் சொல்றத நல்லா கேட்டுக்கடா. இந்த டஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எத்தன பேர கூட்டு போறியோ, அத்தன பேர பொறுத்து தான் வந்து அது டிஃபிகல்ட்டி ஆகும். அது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு டெத் பேட்டில் கேமா மாறும். நெறைய பேர் கூட்டு போனா. அவங்க வந்து சண்ட போட்டு, கடைசில ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது மட்டும் தான் அந்த 1 சீசன் 3 ஸ்டார்ட் ஆகும்" அப்படி சொல்லிக்கிறான். உடனே இந்த 2 மணி ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் எல்லாத்தையும் நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து நிக்கும். அப்படிலாம் நிக்காது அப்படி சொல்றான். அடச்சே! இத வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்றான். இப்ப நான் வந்து எப்படி இதுக்கான தீர்வ கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி யோசிச்சுனுருக்கிறான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர்ஸ் வந்து ஞாபகம் வருது. இது வந்து என்னுடைய ஆர்மி. இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கூடவே சேர்ந்து உயிரோட இருக்கும் அப்படி சொன்னது ஞாபகம் வந்துட்டு அவன் கண்டுபிடிச்சுட்டான். "டேய் இங்க பார்றா சாங். நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அது என்னன்னா, இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு போயி, அந்த பெரிய மாஸ்டர் நம்ம வந்து சாய்டேவ கொன்னா மட்டும் தான் இது வந்து கிளியர் ஆகும். அப்படி இல்லன்னா, இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போய் அடிக்கணும். ஆனா, இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால போய் அந்த மாஸ்டர தொடக்கூட முடியாது" அப்படி சொல்றான். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம வந்து அந்த சாய்டேவ கொல்லணும். அப்பதான் இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வராது அப்படி சொல்றான். "இந்த விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு நானே செத்துருவேன்டா" அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான், "இது வந்து ரொம்ப பேட் ஐடியா" அப்படி சொல்றான். "இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கிறதே இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் ஆர்மி மட்டும் தான்" அப்படி சொல்றான் ரெட்டு மண்டை. ஹீரோ சொல்றான் ரெட்டு மண்டைய பார்த்து, "ரெட்டு மண்டை, ஒரு 20 நிமிஷம் எனக்கான பாதைய கிளியர் பண்ணி குடு" அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒன்னையும் அவனுக்கு வந்து ஸ்கை டவர்ல கெடச்ச அந்த யூனிக் திங்ஸ தான் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அதுலேருந்து ஒண்ணு எடுத்து அவன ஸ்வாட்ல பிளேட் ஆஃப் எவல்யூஷன் டைம் டூ ஃபியூஸ் அப்படி சொல்றான். அப்படி சொன்ன உடனேயும் சாப்டர் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னொரு சாப்டர்ல பார்க்கலாம். பை காய்ஸ்.